மிதுனம் கர்ம சனி யோகத்தை கொடுக்குமா? இந்த மே மாசம் ஒரு சில முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்க போது. வழக்கறிஞர், ஆடிட்டிங் இது எல்லாமே 12 ராசிகள்ல மிதுனம் கம்யூனிகேஷனுக்கே உண்டான ஒரு கண்டிப்பான முறையில ஒரு சில பாடங்கள், ஒரு சில லெசன்ஸ், ஒரு சில விஷயங்கள் உங்க கூடயே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. மிதுனம் கர்ம சனி யோகத்தை கொடுக்குமா? என்ன பண்ண போறாரு கர்ம சனி? அதாவது உங்க ராசியில இருந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. இந்த மே மாசம் ஒரு சில முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்க போகுது. அது என்ன மாதிரி முடிவுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் கூட இந்த மே மாதம் நடக்குது. பார்த்துலாம் மிதுன ராசிக்கு கிரக நிலைகள்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலே இப்ப குரு இருக்காரு. சரி, குரு மட்டும் தான் இருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சுக்கிரனோட இணைவுல இப்ப குருவும் இருக்காரு. அடுத்து ஜூன் மாதம் 1 தேதி அன்னைக்கு இந்த குரு பகவான் உங்க ராசியை விட்டு விலகி அவர் 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஃபாஸ்டா அமர போறாரு. சரி, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு கேந்திராதிபதியா வராரு, 7-10 கூடிய அதிபதியா வராரு இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க கரியரா இருக்கட்டும், அது மொத்தமாவே அவரோட கையில தான் இருக்கு. அவரோட அமைப்பு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் எல்லாத்த பத்தியும் நம்ம சொல்ல முடியும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரக்கூடிய இந்த தருவாய் உங்களுக்கு நல்லா இருக்கு. மூணாவதா விஷயம் நான் என்ன சொல்ல போறேன்னா, ராசிக்கு 3ஆம் வீட்டுல, அதாவது மிக முக்கியமான ஒரு வீடு எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது 12 வீடுகள்ல மிக முக்கியமான வீடு நான் 3ஆம் வீடு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3ஆம் வீடு அப்படின்றது ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்துல அவன் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், முயற்சி, வெற்றி, தைரியம். நம்ம வாழ்க்கையில தைரியம் இருந்தாங்க எல்லாத்தையுமே நம்ம திரும்பி எடுத்துட்டு வரலாம். நீங்க எவ்வளவு தூரம் தைரியமா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் நீங்க முயற்சி பண்றீங்களோ, அது எந்த விஷயமா இருக்கட்டுமே, எந்த ஒரு விஷயமும், நான் அஸ்ட்ராலஜின்னு நான் சொல்லல, லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம், ஒரு குறிக்கோள், ஒரு கோல், இல்ல ஒரு முயற்சி இருந்ததுன்னா எது வேணாலும் உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வர முடியும். அந்த வகையில மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ல இப்ப கேது இருக்கிறது ஒரு வெகு சிறப்பான விஷயம். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு. இது எப்படின்னா 3ஆம் இடத்துல கேது இருந்தா கண்டிப்பா 9ஆம் இடத்துல ராகு இருந்தே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருக்கவே இருக்காரு சனி. சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கர்ம சனி. அவர் 10ல தான் போய் உட்கார்ந்துருப்பாரு. கரியர்ல என்ன பண்ணுவாரு, ஒரு சில டிஸ்டர்பன்சஸ கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா சனியோட வேலையே அதுதானே, நம்மள சோதிக்கிறதானே அவரோட வேலை. நம்மள சோதிக்கலன்னா தான் அவர் நம்ம யோசிக்கணும், ஐயோ இது சனியா இல்ல வேற ஏதாவது ஒரு கிரகமா மாறி உட்காந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். பட் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கண்டிப்பான முறையில ஒரு சில பாடங்கள், ஒரு சில லெசன்ஸ், ஒரு சில விஷயங்கள் உங்க கூடயே இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதன் மூலமா உங்களை பக்குவப்பட வச்சு லைஃப்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாரு. இது கர்ம சனியில உங்களுக்கு நடக்கும். அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில செவ்வாய் இருக்காரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், ஒரு பக்கம் சூரியன். இதுதான் இந்த மே மாதம் மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை. இதுல நம்ம கரியர்னு மிக முக்கியமா இந்த மாதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சனி எப்பயும் போல நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் தான், கரியர் நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு இல்லை. அதேதான் யூஸ்வலா உங்களுக்கு இந்த மே மாதமும் இருக்க போகுது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, தைரிய வீரிய ஸ்தானத்துல, முயற்சி ஸ்தானத்துல எது நம்மளை விட்டு போனாலுமே நம்மளுக்கு அந்த தைரியமும் முயற்சியும் நம்ம கிட்ட இருந்தா எதை வேணாலும் லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரிதான் மிதுன ராசியில இருக்கவங்களும். எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கீழேயே விழுந்தாலுமே அவங்க முயற்சியாலதான் திரும்ப 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 மேல வந்துட்டே இருக்காங்க. சனி உங்களுக்கு 10ல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பான முறையில ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் கரியர் ரீதியா கொடுக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேலையை விட்டே வெளியில வந்துடலாம், அந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் வரும். அது மாதிரிலாம் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு ஸ்லோவா ஸ்டெடியா தான் உங்களோட லைஃப் முன்னாடி போகும். நீங்க அப்படியே கொண்டு போங்க. எங்கேயுமே ஒரு கேப்போ இல்ல ஒரு ஏதோ ஒரு அவசரமோ எதுவுமே வேண்டாம்.
ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் 10ல் இருக்கக்கூடிய ஒரு சனி. ஸோ ஸ்லோவா தான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இந்த மாதம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாமா? ஏன்னா இந்த மாதத்துல ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். நாங்க மாப்பிள்ளை வீட்ல பேசிட்டோங்க, பொண்ணு வீட்ல பேசிட்டோங்க. பட் எந்த ஒரு நல்ல செய்தியுமே சொல்ல மாட்றாங்க. அப்படியே தள்ளி தள்ளி போடுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு அடுத்த விஷயம் ஏதாவது சொன்னா நாங்க ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்றாங்க. ஒரு மாரி தடையாவே இருக்குங்க. ஒரு மாரி தடங்கலாவே இருக்குங்க. ஒரு மாரி தாமதமாவே இருக்குங்க. அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு தாட்ஸ் வரலாம். பட் இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குரு பலம் இல்ல. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, குரு அடுத்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரணும். ஸோ அந்த ஜூன் மாதம் தான் நடக்க போகுது. ஸோ மே மாதத்துல நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு பாசிபிள் சேஞ்சஸும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். இந்த மாதம் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் கொஞ்சம் நீங்க தள்ளி போடுங்க. அதுக்காக எடுக்காதீங்கன்னு நான் சொல்லல. கொஞ்சம் ஒரு 2ண்ட் வீக்குக்கு மேல தள்ளி போடுங்க. ஜூன் 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா உங்களுக்கு குரு வந்து உச்சமாயி, குடும்பஸ்தானத்துல வந்து உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான், ஒரு நல்ல ஒரு குடும்பத்தையும், ஒரு பணத்தையும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட, அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு முடிச்சு குடுக்குற இடத்துல அவர் வந்து ரெடியா இருக்காரு. ஸோ பொறுமைய மட்டும் நீங்க வந்து இந்த மாதத்துல வளர்த்துக்கோங்க மிதுனம். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லிட்டோம். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமா? மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் நீங்க பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும், மிதுனம் அப்படின்றது புதனோட ஒரு ராசி. ஸோ புதன் வந்துட்டாலே நம்மளுக்கு படிப்பு தான். எஜுகேஷன் தான். ஓகேங்களா? அடுத்து புதன் வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கணக்கு, வழக்கறிஞர், ஆடிட்டிங் இது எல்லாமே வந்து புதன் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள். அப்படி இருக்கும்போது, நீங்க ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த துறைகள ஹெச்ஆர் மேனேஜ்மென்ட், அக்கவுண்ட்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி அதாவது புதன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமா உங்களுக்கு வந்து அமையும். ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாட்டு ஆசையும் இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தோட வீடு வந்து சுக்கிரனோட வீடு இல்ல. ஸோ சுக்கிரன் அப்படின்னாலே உங்களுக்கு எப்பயுமே அந்த ஃபாரின் கனெக்டிவிட்டி இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி போய் படிக்கணும். இல்ல ஒண்ணும் இல்ல. இங்கேயே இருந்துட்டு அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். 12 ராசிகள்ல மிதுனம் வந்து கம்யூனிகேஷனுக்கே உண்டான ஒரு ராசி. ஸோ பேச்சு, அறிவு இது 2மே வந்து புதன். ஸோ அந்த ராசிக்கு 12ஆம் இடம் வந்து சுக்கிரனோட ஒரு வீடா வர்றதுனால, உங்களுக்கு எப்பயுமே அந்த மோகம் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து எங்கேயாவது நல்ல ஒரு ஊர்ல போய் நல்லா செட்டில் ஆகணும், நல்லா படிக்கணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, மிதுன ராசியில சின்ன வயசுலயே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 15லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள உங்களுக்கு சுக்கிரதசை வருதுன்னு வைங்க. சுக்கிரதசை வருது அப்படின்னா, அந்த டைம் பீரியட்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய சொந்த ஊர விட்டு வேற எங்கேயாவது போணும். வேற எங்கேயாவது படிப்புக்காக போணும். இல்ல வேற எங்கேயாவது நம்ம போய் செட்டில் ஆகணும். ஏன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு கரெக்ட்டா 12ஆம் இடத்தோட அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அதே மாரி 5ஆம் இடத்தோட அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். ஸோ 5, 12 வீட்டோட அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கிரனா வர்றதுனால, உங்களோட பூர்வீக கர்மாவும் சேர்ந்து இதோட வேலைய கண்டிப்பா காட்டும். ஸோ மிதுனம் ஃபாரின் சான்சஸ்லாம் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. இந்த மே மாதம் ஒருவேளை உங்களுக்கு விசா ப்ராசஸிங்லாம் டிலே ஆயிட்டு இருக்கு. எனக்கு டக்குனே வரமாட்டேங்குது மேம். ஏதோ ஒரு டிலே கண்டிப்பா டிலே ஆகும். ஏன்னா சனி வந்து 10ல உட்காந்து 3ஆம் பார்வையா 12ஆம் வீட்ட பார்க்குறாரு இல்லையா? சும்மாவா பார்க்குறாரு? அவருடைய கர்ம பார்வை வந்து 3ஆம் பார்வை. அதாவது 10ஆம் வீட்ல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலியமா 12ஆம் வீட்ட பார்க்குறது. ஸோ அப்ப கண்டிப்பா அங்க ஒரு டிலே இருக்கும். பட் அந்த டிலேயும் தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசினா, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தது மிதுன ராசி. ஸோ அந்த வகையில நீங்க வெற்றி அடைய போறீங்கன்றத மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ படிப்புன்ற விஷயம் வரும்போது, குரு அடுத்த பிளேஸ்மெண்ட்ல உங்களுக்கு வரும்போது, ஒரு முக்கிய மாற்றங்களும், ஒரு முக்கியமான விஷயங்களும் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு அப்லிஃப்ட் மட்டும் கண்டிப்பா குடுப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. மொத்தத்துல மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் கரியர் கொஞ்சம் சனி உங்களுக்கு ஒரு சில டிலேஸ குடுக்க போறாரு. ரெடியா இருங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முன்னாடியே சொன்ன மாரி எஜுகேஷன்ல விசா ப்ராசஸிங் ஏதாவது உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சனியோட பார்வை 3ஆம் பார்வை புதன், சூரியன் இருக்கிற வீட்ல வந்து விழுறதுனால, உங்களுக்கு அதுல பாசிட்டிவான ஒரு சில நியூஸ் வந்து கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லதே நடக்கும். ரிஷப ராசிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா,
மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.